இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, நான் சாரை பார்த்துட்டு அப்படியே மேடமையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ ஆமால, போங்க போங்க. ஐயோ, இவ இப்ப அங்க போனா அங்க காரியம் நடக்கிறது எனக்கு தானே தெரிஞ்சா என்ன நடக்குமோ என்னமோ. மிஸ்ஸம்மா, மிஸ்ஸம்மா. ஆக்சுவலி நான் அததான் சொல்லலான்னு. இவரு இங்க என்ன பண்றாரு? இவர் தானே இருக்கணும். இவருதான். இங்க இங்க என்ன பண்றாரு? இவரு இங்க இருக்கலன்னா வேற எங்க இருப்பாரு? அது இல்லங்க, அது வந்து இவரு இங்க இருக்காருன்னா இவரு முதல்ல யாரு? என் வீட்டுக்காரரு. அது பக்கத்து வீட்டுக்காரரு சொன்னேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரர்னா லெப்டினன்ட். இத்தனை நாளா இவரை தேடி அலைஞ்சு இவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தனா? ஆனா இப்போ கடைசியா இவர்கிட்டயே வந்து நான் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் விளங்கல. எனக்கு இப்பதாங்க எல்லாம் புரியுது, ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நாங்க பார்த்த பர்சன் இங்கேயும் அதே பர்சனா எப்படிங்க வந்தாரு? இவரை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? எங்க? கொடைக்கானல்ல பார்த்தங்க ஃபர்ஸ்ட். மிஸ்டர் குப்தா, மிஸ்டர் குப்தா. என்ன அந்த பொண்ணு அப்படியே போயிட்டா? அவரை தெரிஞ்ச மாதிரி பேசினாலே. சொன்னல்ல மகளே, சில கேள்விகளுக்கு பதிலே இல்லைன்னு. இது கடவுளோட நிர்ணயம். தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படிதான் நடக்கும். என்னமோங்க, என்னமோ நடக்குது, ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குதோன்னு தோணுது மிஸ்டர் குப்தா. நடக்கிறதெல்லாம் உனக்கு புரிஞ்சா நீ தாங்க மாட்ட. உன்னோட சிநேகிதி தான் உன்னோட எதிரின்னு தெரிஞ்சா அந்த விஷயத்தை உன்னால ஜீர்ணிச்சிக்க முடியாது. யாருக்கு போன் பண்ண ராதோட்? யார பத்தி பேசிட்டு இருக்க? அடடா, அதாங்க மேடம், மிஸ்ஸம்மாவை தான் சொல்றேன். போட்டோ கூட எடுத்துட்டு வந்தாங்கல்ல, இங்கதான் இருந்தாங்க. ஓ, அவங்க எங்க இருக்காங்க? கூப்பிடு. நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். சொன்னல்லம்மா, அவ ஸ்பெஷல் இன்ட்ரடக்ஷனுக்காக வெயிட் பண்றான்னு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன தாண்டி அமரேந்திரனை நெருங்க விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் பார்க்கணும்னு, இப்ப பார்க்கலாம் வானா தொண்டை கிளிய கத்துற. இப்ப அத பத்தி சொல்றதுக்குலாம் டைம் இல்ல சார். முதல்ல நீங்க அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ராதோட். போச்சு. வரேன் சார், வரேன். இங்க பாரு, நீ இங்க வந்திருக்கேன்னு சொன்ன, கூட்டிட்டு வா பார்த்து பேசலாம்னு சொன்னாரு. ஆமாடி, நீ எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏதாச்சும் சொல்லி மேனேஜ் பண்ணுங்க ராதோட் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் வரேன். மிஸ்டர் குப்தா, இந்த பொண்ணு குழந்தைங்கள பாத்துக்குவா, பாவம் மனோக்கு பாரம் குறையும்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு அவரை பார்க்கணும்னாலே பயப்படுறாளே.
கடவுளே உன்னை சும்மாவே விட மாட்டேன். இந்த பொண்ணு போயிட்டா பாவம். மனோ தான் குழந்தைங்கள பாத்துக்கணும். என்னோட குழந்தைங்களுக்காக அவ லைஃப் வீணா போயிடும். எப்படி மிஸ்டர் குப்தா? அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது பார்க்கணும் போல இருக்கு. அந்த பாலகி உன் கணவனை அவளோட கணவனா ஆக்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா. அந்த விஷயம் உனக்கு தெரியாம நீ இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா மிஸ்டர் குப்தா, அது என்னோட கனவுதான்னு சொன்னா நீங்க நம்பல. இப்ப பாருங்க, என்னோட போட்டோவை பார்த்து எவ்வளவு வருத்தப்படுறா பாருங்க. என்னோட மனோ பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாத அருந்ததி. என் காதல், என் கோபம், என் கஷ்டம், என் பகை எல்லாம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சிருச்சு. இனிமே மீதி இருக்கிறத அமரும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது, அமரும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றது. அது ஏன் வீடாக வேண்டியது, அது என்னோட குடும்பமாக வேண்டியது. அது ஏன் வீடாக வேண்டியது, அது என்னோட குடும்பமாக வேண்டியது. ஆனா நீ அன்னைக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சு என்னோட வாழ்க்கைய நீ தட்டி பறிச்சுட்ட. என்னோட வாழ்க்கைய நீ தட்டி பறிச்சுட்ட. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்க. மனோ,